Good afternoon everyone. நம்ம வந்து ஏபிபி எக்ஸாம்ஸ்க்கு கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய கிளாஸ் வந்து சிக்ஸ்த்து கிளாஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து பேப்பர் 2ல வரக்கூடிய லா ஆஃப் எவிடன்ஸ். அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேப்பர் 2 ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சிஆர்பிசி எவிடன்ஸ் அண்ட் சிபிசி. சிபிசியில் ஸ்பெசிஃபைட் போர்ஷன்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இன்னைக்கு எவிடன்ஸ் ஆக்ட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே எவிடன்ஸ் ஆக்டில் ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதோட கண்டினியூட்டி தான் நம்ம இன்னைக்கு எவிடன்ஸ் ஆக்டில் பார்க்க போகிறோம். எவிடன்ஸ் ஆக்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 167 செக்ஷன்ஸ் இருக்கு. அந்த 167 செக்ஷன்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். அதை 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. பார்ட் 1 ஆஃப் ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ், பார்ட் 2 ஆன் ப்ரூஃப், பார்ட் 3 ப்ரொடக்ஷன் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 பார்ட்டாவது நல்லா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் எப்பயுமே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்கக்கூடாது, ரிலாக்ஸேஷனும் கொடுக்கக்கூடாது. மிச்சம் இருக்க 2 பார்ட்டில் அதாவது ஒரு பார்ட்டாவது நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன செக்ஷன் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 12 வரைக்கும் பார்த்தோம். செக்ஷன் 11 வரைக்கும் பார்த்தோம். செக்ஷன் 11 வந்து அலிபி அப்படின்னு சொல்லுவாங்க. வென் நாட் ஃபேக்ட் அதர்வைஸ் ரெலவெண்ட் பிகம் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. செக்ஷன் 5 to 55 வந்து ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஸோ செக்ஷன் 5லேருந்து 55க்குள்ள எந்த ஃபேக்ட்லாம் ரெலவெண்ட்டுங்கிறத கொடுத்துருப்பாங்க. அது சம்பந்தமாக தான் நம்ம எவிடன்ஸை லெட்டின் பண்ண முடியும், அலோவ் பண்ண அனுமதிக்கப்படும் கோர்ட்டில். சரியா? இப்போ அதில் செக்ஷன் 11 பார்த்தோம் லாஸ்ட்டாக. செக்ஷன் 11 வந்து அலிபி அப்படின்னு சொன்னேன். ஃபேக்ட்ஸ் அதர்வைஸ் நாட் ரெலவெண்ட் வென் இட் பிகம் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் அலிபி. ஃபார் எக்ஸாம்பிள், இன் அ கேஸ் ஆஃப் அன் charge against one person stating that he has stabbed another person, but he has been stating that at the alleged time of occurrence I was not there but I am elsewhere அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட என்னது, அது வந்து பிளைனா பார்த்தா இட் இஸ் நாட் ரெலவெண்ட். பட் ஆனா இதை ப்ரூவ் பண்ணணும்னா அதை ப்ரூவ் பண்ணலாம். அதை ப்ரூவ் பண்ணா இது டிஸ்ப்ரூவ் ஆயிடும் இல்லையா? ஸோ அதான் ஃபேக்ட்ஸ் நாட் அதர்வைஸ் ரெலவெண்ட் பிகம் ரெலவெண்ட். சரியா? இது வந்து செக்ஷன் 11. அதுதான் அந்த அலிபின்னு சொல்லுவாங்க. அலிபினா எல்ஸ்வேர் அப்படின்னு அர்த்தம், வேற எங்கேயோ இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? செக்ஷன் 12 என்ன சொல்லுதுன்னா, இன் சூட்ஸ் ஃபார் டேமேஜஸ் ஃபேக்ட்ஸ் டெண்டிங் டு எனேபிள் டு கோர்ட் டு டிட்டர்மைன் அமௌண்ட் ஆர் ரெலவெண்ட். டேமேஜஸ், நம்ம ஒருத்தங்க கிட்ட இழப்பீடு கேட்டு ஒரு வழக்கு தாக்கல் பண்றோம். லைக் இந்த கேஸ் ஆஃப் சிவில் டிஃபமேஷன். இப்போ சிவில் டிஃபமேஷன்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றோம். அந்த கேஸ்க்கு ஏதோ ஒரு ஃபேக்ட்ஸ் தட் இஸ் ரெலவெண்ட் டு ஃபார் த கோர்ட் டு டிசைட் இன் கிவிங் வாட் கைண்ட் ஆஃப் டேமேஜஸ், எவ்வளவு இழப்பீடு வழங்கலாம் அப்படிங்கிறதுக்கு, எந்த அளவிற்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த நபர் எந்த மாதிரியான சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்காரு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்காரா, எவ்வளவு ரூபாய் இதுக்கு முன்னாடி ஒரு வழக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட. ஸோ தட் த கோர்ட் கேன் கம் டு த கன்க்ளூஷன் வித் ரிகார்ட் டு அமௌண்ட் ஆஃப் டேமேஜஸ். அது வந்து ரெலவெண்ட். சரியா? செக்ஷன் 13 வந்து பாத்தீங்கன்னா, ஃபேக்ட்ஸ் ரெலவெண்ட் when right or custom is in question. ஃபேக்ட்ஸ் ரெலவெண்ட் when right or custom is in question. இப்போ ஒரு ரைட் ஆர் கஸ்டம் இஸ் இன் கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மன்னர் இருக்காரு, அவர் ஒரு ப்ராப்பர்ட்டியை எழுதி வச்சிருக்காரு. அதுல என்ன சொல்லி எழுதி வச்சிருக்காருன்னா, என்னுடைய முதல் பேரனுக்கு இது வந்து சொத்து போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப அதை அவர் யாரை மீன் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா வருது. அப்ப அந்த முதல் பேரன் அப்படிங்கிறது ஒரு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவருக்கு மேபி he may have a daughter and a son. ஸோ அப்போ டாட்டருடைய சன் தான் ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கலாம். என்னுடைய முதல் பேரனுக்கு இந்த சொத்துன்னு அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்காரு. அப்ப இவங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா, முதல் பேரன் அப்படிங்கிறது யாரை குறிக்கும், அவங்களுடைய இதுல வந்து மகன் வழி பேரனை தான் குறிக்கும். அப்ப அதை தான் அவர் மீன் பண்ணி எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 பேருமே ஒரே நாள்ல கூட பிறந்திருக்கலாம். அப்ப எந்த முதல் பேரன் அவர் குறிக்கிறாருங்கிறதுக்கு ரைட் ஆர் கொஸ்டின் இப்போ கஸ்டம் வித் ரிகார்ட் டு தட் பர்டிகுலர் ஃபேமிலி மே பி ப்ரூவ்ட். அதுதான் செக்ஷன் 13. சரியா? ஃபேக்ட்ஸ் ரெலவெண்ட் when right or custom is in question. செக்ஷன் 14, ஃபேக்ட் ஷோயிங் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆர் ஆஃப் பாடி ஆர் பாடிலி ஃபீலிங். இது வந்து செக்ஷன் 14, ஃபேக்ட் ஷோயிங் existence of state of mind or of body or of bodily feeling. இது வந்து relevant under section 14.
ஸோ இப்போ வந்து ஒரு சார் வந்து இப்போ இதுக்கு வந்து எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் 14 என்ன சொல்லுது? ஒருத்தருடைய அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒருத்தர் மேல ஒரு கள்ள நோட்டு வச்சிருந்ததா வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்போ அவருடைய பொசிஷன்ல இருந்து இதற்கு முன்பு இல்ல இதே மாரி இன்னும் சில கள்ள நோட்டுகள்லாம் இருந்துச்சு. இல்ல சில ஃபோர்ஜ்டு அ டை மற்ற விஷயங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா, அது 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 நமக்கு என்ன தெரியுது? அவருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ ஹிஸ் ஹேபிட் இஸ் தட் டு புரொடியூஸ் கவுண்டர்ஃபீட் நோட்ஸ் அண்ட் கரன்சிஸ் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அந்த வழக்கிற்கு தொடர்புடைய ஆவணங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ரெலவென்ட்டா இருக்கும். பிகாஸ் தே ஆர் ரெலவென்ட் பை வெர்ச்யூ ஆஃப் ஃபேக்ட் ஷோயிங் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆர் பாடி ஆர் பாடிலி ஃபீலிங். இதுதான் செக்ஷன் 14. சரியா? செக்ஷன் 13 கஸ்டம். செக்ஷன் 12 வந்து வித் ரிகார்ட் டு டேமேஜஸ் பை அ சிவில் கோர்ட். தென் செக்ஷன் 14 கஸ்டம். தென் செக்ஷன் 15. செக்ஷன் 15 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ஸ் பியரிங் கொஸ்டின்ஸ் வெதர் எ பர்ட்டிகுலர் ஈவென்ட் இஸ் ஆக்சிடென்டல் ஆர் இன்டென்ஷனல். அதான் செக்ஷன் 15. அதாவது ஒரு சம்பவம் நடக்குது. ஒருத்தர் வந்து ஒரு இன்சூரன்ஸ கிளைம் பண்றாரு. அந்த இன்சூரன்ஸ் வந்து ஜெனுவினா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அவருடைய பழக்கவழக்கங்கள் ஏற்கனவே அவர் 2 முறை இதே மாரி ஒரு வீட கட்டுறாரு. அது பாதி கட்டிக்கிட்டு இருக்கும்போதே அது ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து ஆ ஃபயர் ஆக்சிடென்ட்ல அது பாதிக்கப்படுதுன்னு சொல்லி இன்சூரன்ஸ வந்து கிளைமா வந்து சப்மிட் பண்றாரு. அப்போ அவருக்கு தொடர்ச்சியாக இதே பழக்கங்கள் இருக்கும் பொழுது, நமக்கு என்ன ஒரு இதுக்கு வருவோம் நம்ம. இட் இஸ் நாட் ஆக்சிடென்டல் பட் இட் இஸ் இன்டென்ஷனல் அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த செக்ஷன்ல இன்னொரு ஒரு பிராக்டிகல் ஆஸ்பெக்ட்ட பார்த்தீங்கன்னா, எப்படி குடுத்திருக்கப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். இப்ப நான் சொல்றேன். Section 15. Facts bearing on question whether act was accidental or incidental. When there is a question whether an act was accidental or intentional or done with a particular knowledge or intention, the fact that such act formed part of series of similar occurrences in each of which person doing the act was concerned is relevant அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதே கொஸ்டினை வந்து புட் ஃபோர்த் பண்றேன் பாருங்க. இப்போ ஏங்கிற ஒரு நபர் மயிலாப்பூர்ல ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த வீடு வந்து ஒரு விபத்துல பாதிக்கப்படுது. உடனே அவர் இன்சூரன்ஸ் பண்றாரு. திருப்பி ஒரு சில மாதங்கள் கழிச்சு அவர் வேளச்சேரியில ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஒரு வீடு வந்து என்ன ஆகுது? பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அவர் இன்சூரன்ஸ் பேப்பர சப்மிட் பண்றாரு. இப்ப அந்த இன்சூரன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டேட்டிங் தட் இந்த செக்ஷன் படி வி கம் டு த திங் தட் இட் இஸ் டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யோசிச்சு பார்த்தா இந்த செக்ஷன்ல என்ன சொல்றாங்க? இன் ஈச் ஆஃப் விச் த பர்சன் டூயிங் த ஆக்ட் வாஸ் கன்சர்ன். அதாவது இதற்கு முன்பு நடந்த சம்பவத்திலும் இதே நபர் தான் சம்மந்தப்பட்டிருக்கார். இதே நபருடைய பாலிசி, இதே நபர் கிடைக்கிட்டு இருந்த வீடு தான் பாதிக்கப்பட்டிருக்கு. 2வது சொன்ன சம்பவத்திலும் இதே நபர் தான், இதே சம்பவம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ இது ரெலவென்ட்டா அப்படின்னு பார்த்தா, மேம்போக்கா பார்த்தா ரெலவென்ட் தானே. ஆனா இங்க பாருங்க, சீரியஸ் ஆஃப் similar occurrences. The fact that such act formed a part of series of similar occurrences. சீரியஸ்னா என்னது? ஒண்ணுக்கு மேற்பட்ட ஒரு சம்பவம் இருந்தா தான் சீரியஸ். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல ஒரே ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. மயிலாப்பூர்ல கட்டிக்கிட்டு இருந்த வீடு பாதிக்கப்பட்டிருக்கு. இன்சூரன்ஸ் கேட்டிருக்காரு. அடுத்து இப்ப வேளச்சேரியில இருக்கிறதுக்கு அவர் அப்ளிகேஷன் குடுத்திருக்காரு. அப்போ அத சீரியஸ் ஆஃப் சிமிலர் அக்வரன்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஐடென்டிக்கல் சம்பவத்த சீரியஸ் ஆஃப் சிமிலர் அக்வரன்சஸ்ன்னு சொல்ல முடியாது. சீரியஸ்னாலே என்னது? மோர் தென் ஒன். அதுதானே சீரியஸ். மேத்தமேட்டிக்ஸ்ல கூட அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல கூட சீரியஸ்ங்கிறது என்ன சொல்றோம்? 1, 3, 5, 7, என்ன வரும் அடுத்து அப்படின்னு கேட்கிறோமே தவிர, ஏதாவது ஒரு இடத்துல 1, கொஸ்டின் மார்க் போடுறோமா? இல்ல. சீரியஸ்னாலே மோர் தென் 1. சரியா? ஸோ இதுதான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு செக்ஷன நம்ம எந்த அளவுக்கு ஆழமா படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை கூட அந்த இதோடைய அர்த்தத்த மாத்திடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இத சொல்றேன். தென் செக்ஷன் 16. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் வென் ரெலவென்ட். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் வென் ரெலவென்ட். கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் வந்து இப்போ நம்ம சில கான்ட்ராக்ட்லாம் பார்த்திருப்போம். அதுல ஒரு பணம் குடுக்கல் வாங்கல்லாம் பெருசா அக்ரீமெண்ட் போட்டிருக்க மாட்டாங்க. மேம்போக்கா தான் போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த மக்களுடைய பழக்கவழக்கங்கள் என்ன? அந்த தொழில் செய்பவர்களுடைய பழக்கவழக்கங்கள் என்ன? அந்த மைண்ட்ல தான் அவங்க ஒரே 2 பேரும் மனம் ஒத்து போய் ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே மாரி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் அனுப்புறோம். அந்த கம்யூனிகேஷன் அனுப்பிட்டு வரல அப்படின்னா, இட் இஸ் ப்ரூவ்ட். இட் இஸ் டீம்ட் அக்செப்டன்ஸ் சொல்றோம்ல. இப்ப சர்வீஸ்லாம் இருக்கு, சம்மன்ஸ் இருக்கு. அப்போ வந்து கோர்ட் வந்து என்ன சொல்லுது? ஒரு லெட்டர் வந்து போயிட்டு திரும்பி வந்துருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, என்ன போட்டு வருது பாத்தீங்கன்னா, நாட் கிளைம்ட் அப்படின்னு போட்டு வருது. அப்ப நாட் கிளைம்டு, டீம்டு டு பி அக்செப்டட்ன்னு சொல்றோம்ல. இதெல்லாம் எப்படி? இட் இஸ் பை வே ஆஃப் பிசினஸ். ஒரு பழக்கம் இப்படிதான் அப்படிங்கிறது. சோ தோஸ் திங்ஸ் ஆர் ரெலவென்ட். சரியா?
ஸோ இப்போ இந்த ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து செக்ஷன் 15 வரைக்கும் பார்த்துருக்கோம். செக்ஷன் 5ல ஆரம்பிச்சு அடுத்த செக்ஷன் 6ல ரெஸ் கெஸ்டே அப்படிங்கிறத பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன், அது வந்து செக்ஷன் 6. ஃபார்மிங் பார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் சேம் டிரான்சாக்ஷன். ஸோ இப்போ செக்ஷன் 5ல இருந்து 15 வரைக்கும் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ஒரே செட் ஆஃப் இது, சரியா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சு படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ சொல்லிட்டு அடுத்து வரக்கூடியதை நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். ஸோ செக்ஷன் 5 வந்து எவிடன்ஸ் மே பி கிவன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ அண்ட் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூங்கிறது சிவில் கேஸ்ல கோர்ட் வந்து ஃப்ரேம் பண்ணோம். அது பிளஸ் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ்ங்கிறது இதுக்கப்புறம் வரக்கூடிய செக்ஷன்ஸ், அதாவது செக்ஷன் 6ல இருந்து 55க்குள்ள எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதான் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த 55 செக்ஷன்ல வரது எல்லாமே ரெலவெண்ட் ஃபேக்ட் தான். பட் தட் வி cannot say that is a conclusive proof. ஸோ ஒரு விஷயம் அதுல வருதுங்கிறதுக்காகவே அது இப்படிதான் இல்ல அது அப்படிதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட்ல சொன்னேன் தெரியுமா, செக்ஷன் 15 ஃபேக்ட் வெதர் பர்டிகுலர் கொஸ்டின் இஸ் ஆக்சிடென்டல் ஆர் இன்சிடென்டல்ங்கிறது அது ரெலவெண்ட் தான். இதுக்கு முன்பு அவர் 2-3 முறை இதே மாதிரி தவறு செய்து ஒரு இழப்பீடை வாங்கியிருக்காருங்கிறது என்னது, அது ரெலவெண்ட் தான். பட் ஆனா அது கன்க்ளூசிவா இல்லைங்கிறது மற்ற ஆவணங்கள், மற்ற சாட்சியங்கள் மற்றும் அந்த வழக்கின் பொறுமைகள், ஃபேக்ட்ஸ் இதையெல்லாம் வச்சுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும், சரியா? ஸோ அதனால இது வந்து என்னது, இட் இஸ் ஜஸ்ட் அ எவிடென்ஷியரி வேல்யூவா நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் தான் சொல்லுது தவிர இட் அலோன் இஸ் எனஃப் ஃபார் கன்விக்ஷன் ஆர் இட் அலோன் இஸ் எனஃப் ஃபார் கிவிங் அ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனால அதை வந்து நீங்க எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 5, செக்ஷன் 6 சொன்ன ரெஸ்ட் டே. அப்புறம் செக்ஷன் 7 என்ன சொன்னோம்? செக்ஷன் 7 வந்து என்ன சொன்னோம்னா ஃபேக்ட்ஸ் which shows the occasion, cause or facts in issue are also relevant அப்படின்னு சொல்றேன். எந்த சூழ்நிலையில் அந்த சம்பவம் நடந்திருக்கு, ஒரு ஒரு மருமகள் பற்ற வைத்த அடுப்பு மட்டும் விபத்து ஏற்படுதுல, அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள், அதற்கு முன்பு வரதட்சணை கொடுமை சம்பந்தமான சண்டை நடந்திருக்கிறது, அவங்கள உதாசீனப்படுத்திருக்காங்க, அதனால் மனம் விரும்பி அவர்கள் அழுது இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு அப்ப அந்த மாதிரியான ஒகேஷன், காஸ் ஆர் எஃபெக்ட், தோஸ் திங்ஸ் ஆர் ஆல்சோ ரெலவெண்ட் அண்டர் செக்ஷன் 7. அப்புறம் செக்ஷன் 8 என்ன பார்த்தோம், மோட்டிவ் கான்டாக்ட் அதை பத்தி பார்த்தோம். ப்ரீவியஸ் ஆர் சப்சிக்வெண்ட் கான்டாக்ட் ஆர் மோட்டிவ் ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே ரெலவெண்ட். அது எல்லாமே என்னமோ அது அந்த செயல் செய்வதற்கான ஒரு அடித்தளமா அமையுது. அதனால அதுவும் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மோட்டிவ், ப்ரிப்பரேஷன், கான்டாக்ட், ப்ரீவியஸ் அண்ட் சப்சிக்வெண்ட் கான்டாக்ட் செக்ஷன் 8. அப்புறம் செக்ஷன் 9 தான் என்ன சொன்னோம், ஃபேக்ட்ஸ் நெசசரி டு இன்ட்ரடியூஸ், ஃபேக்ட்ஸ் நெசசரி டு இன்ட்ரடியூஸ் ஆர் எக்ஸ்பிளைன் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல தான் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் வரும். டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் வருது. இப்போ நம்ம லேபுக்கு ஒரு டெஸ்ட் அனுப்புறோம், இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வருது இல்லையா, அது என்னது, that does not itself state anything but it forms the base for introducing or explaining relevant facts. அந்த குற்றம் நடந்த சம்பவம் நடந்த இடத்தில் இவர் இருந்தாரா, இவரோடு தொடர்புடைய இன்னொரு நபர் இருந்தாரா, அவருக்கும் இவருக்கும் என்ன நெக்ஸஸ், அவர்களுக்கு இந்த வழக்கோடு என்ன தொடர்பு அப்படிங்கிற அந்த மற்ற விஷயங்களை ஒரு அதன் ஆரம்ப புள்ளியாக செக்ஷன் 9 இருக்கு, சரியா? தென் செக்ஷன் 10. செக்ஷன் 10 is with regard to conspiracy, things said or done by conspirator in common design அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த கான்ஸ்பிரசி பத்தி நம்ம பின்னாடி ஐபிசியில படிப்போம். செக்ஷன் 120A 120B எல்லாம் படிப்போம். இப்போ ஒரு 5 நபர்கள் இருக்காங்க, 5 நபர்களும் ஒரு விஷயத்த மனதில் நிறுத்தி ஒரு சம்பவத்தை செய்ய போறாங்க. செய்த செயல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயலா இருக்கும். ஒருத்தர் கெட்டி போட்டிருப்பாரு, இன்னொருத்தர் அவர் தலையில வந்து துப்பாக்கி வச்சிருப்பாரு, இன்னொருத்தர் ஒரு பேக் எடுத்துட்டு போய் அதுல இருக்கக்கூடிய பணங்களை எடுத்துப்பாரு, இன்னொருத்தர் வெளியில காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெடியா இருந்திருப்பாரு. அப்போ ஒருத்தரும் ஒவ்வொரு செயலை செய்தாலும் கூட அது என்னது, திங்ஸ் செட் ஆர் டன் பை கான்ஸ்பிரேட்டர் இன் காமன் டிசைன். அதுல ஒரு நபர் துப்பாக்கியை வைத்துக் கொண்டிருந்த நபர் சட்டுன்னு என்ன பண்ணிடுறாரு, சுட்டுறாரு. அதனால ஒருத்தருக்கு ஒரு உயிரிழப்பு ஏற்படுது. அப்ப என்ன பண்றோம், நம்ம அந்த 5 பேர் மீதும் ஒரே சார்ஜ் போடுறோம் செக்ஷன் 302. ஏன்னா காமன் டிசைன். அப்ப வந்து என்னன்னா, இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன் சம்திங் இஸ் நாட் நெசசரிலி டு பி டன். ஒரு செயல் முடிவு பெற்றிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா அந்த செயலை செய்வதற்கான அந்த காமன் டிசைன் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த காமன் டிசைன் இருந்துச்சா இல்லையாங்கிறது இந்த செக்ஷன் 10ல வருது. செக்ஷன் 11 தான் நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னேன். செக்ஷன் 11ல தான் பார்த்தோம். செக்ஷன் 11 என்ன பார்த்தோம், when things not otherwise relevant become relevant அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த அலிபி அப்படிங்கிற கான்செப்ட் சொன்னேன் செக்ஷன் 11ல. அதுக்கப்புறம் செக்ஷன் 12 என்ன சொன்னேன், செக்ஷன் 12 தான் வந்து damages in the case of in a suit for damages the facts which makes the court to render compensation, எவ்வளவு ரூபாய் இழப்பீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருண்மைகள் ஒரு ரெலவெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது செக்ஷன் 12ல பார்த்தோம். செக்ஷன் 13ல கஸ்டம்ஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
facts relevant when right or custom is in question அப்படிங்கறத பார்த்தோம். Then section 14 and section 15. section 14 section 15 என்ன பார்த்தோம்? section 14 தான் வந்து ஒரு முக்கியமான செக்ஷன் அப்படின்னு சொன்னேன். section 14 என்னது? fact showing existence of state of mind or body or bodily feeling அப்படின்னு சொன்னேன். fact showing existence of mind or body or bodily feeling. இப்போ ஒரு நகைக்கடையில இருந்து நம்ம சில பொருட்களை மீட்கிறோம். அந்த நகைக்கடையில இருந்து மீட்கப்பட்ட பொருட்கள் திருட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த திருட்டு பொருட்கள் அப்படிங்கிறது ஒரு நெசசரி இதுதான். இவருக்கு வந்து இதுதான் பழக்கம். இவருடைய பழக்கமே நகைகளை அடிமாட்டு விலைக்கு திருட்டு நகைகளை வாங்கி அதை விற்று லாபம் சம்பாதிப்பது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம அவர் மேல ஒரு ப்ரிசம்ஷனுக்கு வர முடியுது இல்லையா? ஸோ ஃபேக்ட் ஷோயிங் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆர் பாடிலி ஃபீலிங் அந்த விஷயங்கள்லாம் என்னது செக்ஷன் 14 கீழே ரெலவெண்ட். 15 தான் வந்து நான் சொன்னது ஃபேக்ட் ஷோயிங் ஆக்சிடென்டல் ஆர் இன்சிடென்டல். அப்ப சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல திருப்பி அதே நபர் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா அது ரெலவெண்ட் அப்படின்னு செக்ஷன் 15ல சொன்னோம். செக்ஷன் 16 வந்து செக்ஷன் 16 என்ன சொன்னோம்? கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல எதெல்லாம் ரெலவெண்ட் அப்படின்னு சொன்னோம். ஃபேக்ட்ஸ் டியூரிங் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ரெலவெண்ட். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் வென் ரெலவெண்ட் அப்படிங்கிறத செக்ஷன் 16ல பார்த்தோம். சரியா? ஸோ இப்போ அந்த செக்ஷன் சாப்டர் பார்ட் 1 ரெலவன்சி ஆஃப் ஃபேக்டர் ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ்ல பார்ட் 1 3 பார்ட் இருக்கு எவிடன்ஸ் ஆக்ட்ல. அந்த பார்ட் 1 ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ்ல சாப்டர் 1 வந்து செக்ஷன் 1 to 4 ப்ரிலிமினரி நம்ம அதை ஏற்கனவே பார்த்துறோம் டெஃபினிஷன் செக்ஷன். அப்புறம் இப்போ சாப்டர் 5 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செக்ஷன் 5ல இருந்து 16 வரைக்கும் ஒரு செட் ஆஃப் இது அது இப்போ பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அட்மிஷன்ஸ். செக்ஷன் 17ல ஆரம்பிச்சு அட்மிஷன் வந்து எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 23 வரைக்கும் இருக்கு. செக்ஷன் 17ல ஆரம்பிச்சு 23 வரைக்கும் அட்மிஷன்ஸ். அதோட கண்டினியூட்டி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபஷன். அட்மிஷன் முடிஞ்சு கன்ஃபஷன் கமெண்ட்ஸ் ஆகுது. செக்ஷன் 24ல இருந்து 31 வரைக்கும் வருது. 30 வரைக்கும் வருதுன்னு சொல்லலாம். 31 இஸ் காமன் ஃபார் போத் அட்மிஷன் அண்ட் கன்ஃபஷன் சொல்லலாம். சரியா? 17 to 23, 24 to 30, 31 இது வரைக்கும் நீங்க அட்மிஷன் கன்ஃபஷன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் வருது அட்மிஷனுக்குள்ள இதோட செக்ஷன்ஸ் இருக்குமா கன்ஃபஷனுக்குள்ள இருக்குமா அப்படின்னா இந்த செக்ஷன்ஸ் கீழே தான் உங்களுடைய மைண்டே டிராவல் ஆகும். இதை தவிர்த்து வெளில போகக்கூடாது. சரியா? செக்ஷன் 17 அட்மிஷன் இதை நம்ம இப்ப பார்க்க போறோம். செக்ஷன் 17 வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நம்ம அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க நம்ம படிக்கும்போது என்னன்னா கன்ஃபஷன் எவிடன்ஸ் ஆக்ட்ல டிஃபைன் பண்ணிருக்கா பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. கன்ஃபஷன் டிஃபைன் பண்ணலன்னு சொல்லியிருப்போம். அட்மிஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அட்மிஷன் டெஃபினேஷன் செக்ஷன் 17 சொல்லுது. ஆனா அட்மிஷனை டிஃபைன் பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மேனர் ஹியரின் ஆஃப்டர் மென்ஷன் எதெல்லாம் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 18ல இருந்து 22 கீழே வருதுன்னா அதுதான் அட்மிஷன் சொல்றதுதான் செக்ஷன் 17. ஆனா மேம்போக்கா பாருங்களேன் செக்ஷன் 17 எப்படி சொல்றாங்கன்னா அட்மிஷன் டிஃபைன்ட் அண்ட் அட்மிஷன் இஸ் a statement oral or documentary or contained in electronic form which suggests any inference as to any fact in issue or relevant fact and which is made by any of the persons and under the circumstances herein after mentioned அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அட்மிஷனுங்கிறது ஓரலாகவும் இருக்கலாம், டாக்குமெண்ட்ரியாகவும் இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறமா அது வந்து ஏதோ ஒரு இன்ஃபரன்ஸ் ஒரு முடிவை இது இப்படிதான் இல்லை இவர் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு முடிவை வருவதற்கு தீர்மானிப்பதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கணும். வித் ரிகார்ட் டு வாட்? வித் ரிகார்ட் டு ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ ஆர் ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ். சரியா? அண்ட் இட் இஸ் மேட் பை எனி ஆஃப் த பர்சன்ஸ் அண்ட் அண்டர் எனி ஆஃப் த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஹியரின் ஆஃப்டர் மென்ஷன். அப்ப சில நபர்கள் சில சூழ்நிலைகளில் சொல்லக்கூடிய சொற்களோ இல்ல அவர்கள் மூலியமாக இயற்றப்படக்கூடிய ஆவணங்களோ அட்மிஷனாக ஏற்றுக்கொள்ளப்படும். ப்ரொவைடட் அது ரெலவென்ட் ஃபேக்டாவோ இல்ல ஃபேக்ட் இஷ்யூவாவோ இருக்கணும். அது இதற்கு அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ல சொன்ன விதத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 17 அட்மிஷன். சரியா? அப்ப அடுத்து வரக்கூடிய 4-5 செக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு வகையில இன்டர் ரிலேட்டட் டு செக்ஷன் 17 இருக்கும். செக்ஷன் 17 இஸ் a genus. இப்ப அடுத்து நம்ம 18, 19, 20, 21 and 22 பார்க்க போறோம்ல. இது எல்லாமே ஸ்பீஷியஸ். சரியா? செக்ஷன் 18 அட்மிஷன் பை பார்ட்டி டு ப்ரொசீடிங் ஆர் ஹிஸ் ஏஜென்ட். ஸோ அட்மிஷன் பை பார்ட்டி டு ப்ரொசீடிங் ஆர் ஹிஸ் ஏஜென்ட். அப்போ இது வந்து எப்படி சொல்லலாம்? ஒரு ஏஜென்ட் இப்போ நம்ம பவர் ஆஃப் அட்டர்னி மூலியமா ஒரு கேஸ் நடத்துறோம். அப்போ அந்த ஏஜென்ட் வந்து ஒரு கேஸ்ல ஒன்று சொல்லியிருக்காரு. அது வந்து பிரின்சிபலை பைண்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா எஸ், இஃப் ஹி இஸ் ஆத்தரைஸ்டு பை தட் சச் பிரின்சிபல் then whatever the statement or whatever the admission made by that agent is relevant அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆத்தாரைசேஷன் அதுதான் வார்த்தை.
நான் எது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு நான் ஆத்தரைஸ் கொடுக்குறேனோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர்கள் செய்யும் பொழுது, அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த அட்மிஷன்ஸ் எல்லாம் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுதான் நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிக்கும்போது ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராட்டிஃபிகேஷன்னா என்னது? அந்த ஏஜென்ட் செய்வதை பிரின்சிபல் வந்து அனுமதிக்கும் செயல். அதுதான் இங்க நம்ம ஆத்தரைசேஷன் சொல்றோம். சரியா? செக்ஷன் 18. அப்புறம் செக்ஷன் 18 உடைய கன்டினியூஷன் என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அட்மிஷன் பை பார்ட்டி டு ப்ரொசீடிங் ஆர் இஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றது. அட்மிஷன் பை பார்ட்டி டு ப்ரொசீடிங்னு சொல்லும்போது நேரடியா அந்த நபரை குறிக்குது. இப்ப பிளைன்டிஃப் டிஃபெண்டன்ட் இப்படி ஒரு சூட் இருக்கு. இப்ப பிளைன்டிஃப் டிஃபெண்டன்ட் சூட்ல என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பார்ட்டிஷன் பண்ணிருப்போம். ஒரு 3 பேருக்கு பண்ணிருப்போம். அதுல வந்து இப்போ ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணுவாரு. அவங்களுடைய அம்மாவும் அதுல பார்ட்டியா இருந்திருப்பாங்க. இவரு அப்ப மைனரா இருந்திருப்பாரு. இவரை சொல்லி சேலஞ்ச் பண்ணுவாரு. என்ன சொல்லி சேலஞ்ச் பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி எங்க அம்மாவை வந்து ஏமாத்திட்டாங்க. எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த இடம் வந்து போதுமான மதிப்பு போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரு மேஜர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 16 வருஷம் கழிச்சு பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, தெளிவா சொல்லியிருப்பாங்க. என் குடும்ப சூழ்நிலைக்காக, என் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக, அவர்கள் எதிர்கால தேவைக்காக நான் மனம் உவந்து இந்த பாகப்பிரணையை எழுதி கொள்கிறேன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ அட்மிட்டட் பை பார்ட்டி டு தட் பர்டிகுலர் அக்ரிமெண்ட். அப்ப அதுவே ரெலவெண்ட் தான். அதை மறுக்கிறதுக்கு இவர் வந்து சொல்றது வந்து ஏத்துக்க முடியாது. சரியா? செக்ஷன் 18 செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அட்மிஷன் பை சூட்டர் இன் ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர். ரெப்ரசன்டேட்டிவ் சூட்னு சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தருக்காக இன்னொருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணி போடுறது. இப்போ அசோசியேஷன்லாம் பாக்குறோம். அசோசியேஷனுக்காக போடுறது கூட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சூட் தான். ஒரு கம்பெனி, ஒரு ஃபார்ம். இப்போ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் சூட் வந்து அந்த கேரக்டர்ல அவங்க போடுறாங்க. அந்த கேரக்டர் ஸ்டில் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா, அப்போ தட் அட்மிஷன் இஸ் ரெலவெண்ட். அந்த கேரக்டர்ல போடல. இப்போ அந்த கேரக்டர் வந்து போடும் பொழுது அவங்க அந்த கேரக்டர்ல இல்ல அப்படின்னா இட் இஸ் நாட் ரெலவெண்ட். சரியா? அதுதான் வந்து 18 கண்டினியூஷன். ஸ்டேட்மெண்ட் மேட் பை பார்ட்டிஸ் டு சூட்ஸ் சூயிங் ஆர் சூட் இன் ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர் ஆர் நாட் அட்மிஷன்ஸ் அன்லெஸ் தே வர் மேட் while the party making them held that character. இப்போ நான் ஒரு இப்போ நம்ம ஒரு செக்பவுன்ஸ் கேஸ்ல ஒரு கம்பெனி என்ன போடுவாங்க, ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி ஆன் பிஹாஃப் ஆஃப் இதுன்னு சொல்லி போடுறோம். ஸோ அப்போ அந்த ஆத்தரைசேஷன் இருக்கிற போது அவர் ஏதாவது ஒரு சொல்றாருன்னா அது வேலிட். சப்சிக்வெண்டா அந்த ஆத்தரைசேஷனை ரிவோக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் அந்த கேஸ்ல வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அது வேலிடா அப்படின்னா அது வேலிட் இல்லை. அதுதான் செக்ஷன் 18. அதுக்கடுத்து செக்ஷன் 18 முதல் விஷயம் பார்த்தோம். பை ஏஜென்ட் ஆர் பார்ட்டி டு த ப்ரொசீடிங் பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம், ரெப்ரசன்டேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். அதுக்கு அடுத்து இன்னும் அதுலயே 2 சப் கிளாஸ் இருக்கு. 18 கிளாஸ் 1, 18 கிளாஸ் 2. அதை என்ன சொல்றாங்கன்னா, அட்மிஷன் பை பார்ட்டி இன்ட்ரெஸ்டட் இன் சப்ஜெக்ட் மேட்டர், அட்மிஷன் பை பர்சன் ஃப்ரம் ஹூம் இன்ட்ரெஸ்ட் டிரைவ்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுவும் அதுதான். அந்த கேரக்டர்ல அவங்க சொன்னா அது பொருந்தும் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் மேட்டர்ல வருது. அடுத்து ஃப்ரம் ஹூம் இன்ட்ரெஸ்ட் டிரைவ் அப்படிங்கிறது தட் ஷுட் பி இன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் டிரைவ் பண்ண கூடியது. ஸோ செக்ஷன் 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம செக்ஷன் 17 என்ன சொன்னோம், எந்த நபர்கள் எத்தகைய சூழ்நிலைகளில் சொல்வது அட்மிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது கீழ்கண்ட செக்ஷன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு அதுல முதல் செக்ஷன் 18ல 4 பேர் கவர் பண்ணப்பட்டிருக்கு. என்னென்ன யார் யாரெல்லாம் கவர் பண்ணப்பட்டிருக்கு, a party to the proceeding or its agent கவர் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து a representative to the suit கவர் செய்யப்பட்டிருக்கு. a person deriving interest from other person அவரு அது இன்க்ளூட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா பார்ட்டி இன்ட்ரெஸ்டட் இன் சப்ஜெக்ட் மேட்டர் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அட்மிஷனா எந்த கட்டத்துல எடுத்துக்கப்படும், எந்த கட்டத்துல எடுத்துக்கப்படாது அப்படிங்கறத செக்ஷன் 18ல சொல்றாங்க. சரியா? then we'll move on to section 19. admission by persons whose possession must be proved as against party to suit. Admission by persons whose possession must be proved as against party to suit. Admission by persons whose possession must be proved as against party to suit. For example, இப்போ இதுக்கு வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏ வந்து தன்னுடைய ஏஜென்ட்டா ரெண்ட்டை கலெக்ட் பண்றதுக்கு ஒருத்தரை நியமிக்கிறாரு. அவர் வந்து தனக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல ப்ராப்பர்ட்டி இருக்கும், போய் ரெண்ட் வாங்கிட்டு வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒருத்தர்கிட்ட இருந்து ரெண்ட் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாரு. ஏ வந்து பி ஆத்தரைஸ் பண்றாரு ரெண்ட் கலெக்ட் பண்றதுக்கு. பி வந்து சி கிட்ட இருந்து வாங்க வேண்டிய ரெண்ட்டை பண்ணல. ஸோ அப்போ அதற்காக வந்து என்ன பண்றாருன்னா, ஏ வந்து பி மேல கேஸ் ஃபைல் பண்றாரு. அப்ப பி என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாருன்னா,
சி டஸ் நாட் ஓ ரெண்ட் டு ஏ அப்படின்னு சொல்றாரு. அதாவது சி வந்து ஏக்கு ரெண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப இந்த வழக்குல அந்த சி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரெண்ட் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. ஐ ஓ த ரெண்ட் டு ஏ அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த அட்மிஷன் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 19. அட்மிஷன் பை பர்சன் whose position must be proved as against party to the suit. பாருங்க, ஆக்சுவலா நம்ம எப்பயுமே சொல்லுவோம்ல, வாட் இஸ் த லோக்கஸ் பிட்வீன் த பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வழக்குக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்றோம். பார்ட்டி டு த சூட் பாருங்க ஏ அண்ட் பி. பட் ஆனா அந்த ஏ அண்ட் பி யாருடைய அட்மிஷனை ரிலே பண்றாங்க? சி உடைய அட்மிஷனை ரிலே பண்றாங்க. சி கொடுக்குற அட்மிஷன் தட் இஸ் எஸ் ஐ வாண்ட் டு ஐ ஓ ரெண்ட் டு ஏ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பி அந்த ரெண்ட் பணத்தை கையாடல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்ப செக்ஷன் 19 படிக்கிறேன், கவனிங்க. அட்மிஷன்ஸ் பை பர்சன் whose position must be proved as against party to suit. Statement made by person whose position or liability it is necessary to prove as against any party to the suit or admissions if such statements would be relevant as against such person in relation to such position or liability in a suit brought by or against them, and if they are made while the person making them occupies such position or is subject to such liability. Subject to such liability. Still C is the tenant of A. அந்த பொசிஷனும் மாறல, அந்த பொசிஷன் இருக்கும் பொழுது அது இப்ப இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன், கவனிங்க. A undertakes to collect rent for B. B sues A for not collecting rent due to C from C to B. சரியா? C வந்து பிக்கு கொடுக்க வேண்டிய ரெண்ட்டை கொடுக்காதனால அப்ப வந்து ஏ வந்து என்ன பண்றாரு? ஏ மேல பி வந்து வழக்கு தாக்கல் பண்றாரு. A statement by C that he owed B rent is a admission and is relevant fact as against A. அதான் சொல்றாங்க. சரியா? செக்ஷன் 19. A statement by C that he owed B rent is an admission and is as relevant fact as against A if A denies that C did not owe against B. அதுதான். அதாவது நேரடியாக வழக்குக்கு தொடர்புடையவர்களுக்கு கொடுக்குற அட்மிஷன் மட்டும்தான் அட்மிஷன் அர்த்தம் கிடையாது. டியூ டு சம் பொசிஷன் ஆர் லயபிலிட்டி இட் இஸ் பைண்டிங் ஆன் த பர்சன் பார்ட்டி டு த சூட் அப்படின்னா அதுவும் ரெலவெண்ட் அட்மிஷன் தான் அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 19. சரியா? இப்ப எதெல்லாம் அட்மிஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். தென் செக்ஷன் 20. செக்ஷன் 20 வந்து பாத்தீங்கன்னா, admission made by party referred directly by the party to the suit or referred expressly to the party to the suit. சரியா? இப்போ நான் ஒரு வீடை வந்து வாடகைக்கு பார்க்க போறேன். அந்த வீட்டுல வந்து ஒரு 3 டெனன்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடு ரொம்ப ஸ்திரத்தன்மை உள்ளதா இல்ல அது சிதிலடைஞ்சு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏட்ட கேட்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? நீ அங்க போய் இருக்கிற பிஏ போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு இது சம்பந்தமா ஏதோ ஒரு லிட்டிகேஷன் வருது, ஏதோ ஒரு டிஸ்பியூட் வருது அப்படின்னா தென் த அட்மிஷன் மேட் பை பி அது வந்து ரெலவெண்ட். ஏன் அப்படின்னா he has been expressly அவரை கை காமிச்சு விட்டது யாரு? the person who is a party to the suit. ஏதான் வந்து கை காமிச்சு விடுறாரு. அதுதான் வந்து admission by persons expressly referred by the party to the suit. section 20. சரியா? then section 21. proof of admission against person making them and by or on their behalf. proof of admission against person making them or on their behalf or by their behalf அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு அட்மிஷன் ஒருவருக்கு எதிராக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் செக்ஷன் 21. அதாவது இது வந்து பேஸ்டான ஒரு ஹியூமன் ப்ருடன்சி, ஒரு சைக்காலஜி. ஏன்னா யாருமே தனக்கு பாதகமான ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதை அட்மிட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு இயல்பு. இப்ப நம்மளே பாருங்களேன், ஏதாவது ஒரு சம்பவம் கேட்கிறோம், ஏன்டா லேட்டா வந்த அப்படின்னு சொன்னா ஒருத்தன் என்ன சொல்லுவான்? ட்ரெயின் லேட்டுன்னுவான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான்? தண்ணி வரல அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான்? டிராபிக்கா இருந்துச்சுன்னு சொல்லுவான். ஆக மொத்தம் யாருமே தனக்கு பாதகமா, சார் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்கிட்டேன், நான் ஒரு என்னோட பைக் சாவியை வந்து எங்கேயோ வச்சுட்டு தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு எந்த ஒரு நேரத்திலுமே என்ன சொல்ல மாட்டான்? உண்மையே சொல்ல மாட்டான். ஒரு உண்மை ஒருத்தன் சொல்றான்னா அதுல அவனுக்கு பாதகமான செயல் இருந்துச்சுன்னா அந்த அட்மிஷனை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 21. proof of admission against persons making them and by or on their behalf. Admissions are relevant
and may be proved as against the person who makes them or is representative in interest, but they cannot be proved by or on behalf of the person who makes them or by his representative in interest, except in the following cases. So இதுதான் வந்து செக்ஷன் 21 சரியா. ஸோ இப்போ வந்து செக்ஷன் 21 வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன் அகேன்ஸ்ட் பர்சன் மேக்கிங் தம் அண்ட் பை ஆர் ஆன் தர் பிஹாஃப். அந்த நபரோ இல்லை அந்த நபரிற்காகவோ இன்னொருவர் சொல்லக்கூடிய விஷயம் அது எதிராக இருந்தால் நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்போம். இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று சொல்றேன், கவனிங்க. The question between A and B is whether a certain deed is or is not forged. A affirms that it is genuine, B that it is forged. So ஏக்கும் பிக்கும் ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமா ஒரு டிஸ்பியூட் இருக்கு. ஏ என்ன சொல்றாரு, இது ஜெனியூன் டாக்குமெண்ட் தான் அப்படிங்கிறாரு. பி என்ன சொல்றாரு, அது ஒரு ஃபோர்ஜ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறாரு. உதாரணத்துக்கு ஏ அண்ட் பியும் ஒரு பிரதர்ஸ் வச்சுக்கோங்களேன். ஏ வந்து என்ன சொல்றாரு, என் தந்தை ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு, அந்த உயிலின் படி அந்த சொத்துக்கு நான் தான் உரிமையாளன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பி என்ன சொல்றாரு, என் தந்தை அப்படி ஒரு உயிலே எழுதல, இது இவரே ஜோடித்து கொண்ட ஒரு உயில், இவரே தானா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் அப்படிங்கிறாரு. சரியா. இப்போ இதுதான் டிஸ்பியூட், ஃபேக்ட்ஸ் அண்ட் இஷ்யூ. இப்போ A may prove a statement by B that the deed is genuine, and B may prove a statement by A that the deed is forged. But A cannot prove a statement by himself that if the deed is genuine, nor can B prove a statement by himself that the deed is forged. அதாவது ஒருவர் இன்னொருவரை பற்றி ஒரு தவறான அட்மிஷனை சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஏவை பொறுத்த வரைக்கும் அது ஜெனுவின்னு சொல்றாப்புல இல்ல, அப்ப பி என்ன சொல்லலாம், ஏ வந்து இது சம்பந்தமா ஏற்கனவே வேற ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது என்ன சொல்லியிருக்காரு, நானு ஏமாத்தி தான் இங்க இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணலாம். ஸ்டேட்டிங் தட் அட்மிஷன் மேட் பை ஏ விச் இஸ் அகேன்ஸ்ட் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட், அதுதான் இஷ்யூ. அதே மாதிரி இவரு இது பண்ணும்போது என்ன சொல்லலாம், இவர் ஃபோர்ஜ்னு சொல்றாருல, அப்ப ஏ வந்து அந்த பிக்கு அகேன்ஸ்டா சொல்லும் போது இல்ல பி ஏற்கனவே இது ஒரு விஷயத்துல பேங்க்ல வந்து லோன் அப்ரோச் பண்றதுக்கு இந்த டாக்குமெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி, அப்ப அது ஃபேக்கா இருந்தா அவரே அதை ப்ரொடியூஸ் பண்ணிருக்க மாட்டாரா, அப்ப இன்னைக்கு வந்து வேற ஏதோ ஒரு இல் மோட்டிவ்ல இப்படி பண்றாரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணலாம். அது சம்பந்தமான ஏதாவது ஒரு அட்மிஷனோ கொடுத்த ஒரு டாக்குமெண்ட்டையோ நம்ம ப்ரூவ் பண்ணலாம். சரியா. இது செக்ஷன் 21. Then we'll move on to section 22. Section 22 என்னன்னு பாத்தீங்கன்னா, when oral admissions as to contents of document are relevant. பொதுவா ஓரல் அட்மிஷன் as to contents of document are not relevant. ஏன்னா ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு, இல்ல ஒரு வடிவத்துல இருக்கு, ஒரு பெர்மனன்ட் ஃபார்ம்ல இருக்கு, இட் இஸ் ரிட்டன், அதை வந்து மாத்தி சொல்ற மாதிரி ஒருத்தர் ஓரலா ஒரு விஷயம் சொன்னால் அது என்ன கிடையாது, ரெலவெண்ட் கிடையாது. ஆனா சில கேசஸ்ல ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் செக்ஷன் 22. when oral admissions as to contents of document are relevant. Oral admissions as to content of document are not relevant unless and until the party proposing to prove them shows that he is entitled to give secondary evidence of the contents of such document under the rules hereinafter contained, or unless the genuineness of document produced is in question. Genuineness of the document, நம்ம நிறைய டாக்குமெண்ட் பார்ப்போம் சிவில் கேசஸ்ல. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு செட்டில்மெண்ட் டீடு அப்பா பையனுக்கு கொடுத்துருக்கிறத சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. யார் சேலஞ்ச் பண்ணிருப்பா, சில கேசஸ்ல அப்பாவே சேலஞ்ச் பண்ணியிருப்பாரு. எனக்கு இதோட தன்மை தெரியாது, இந்த மாதிரி என்னை வந்து ஒரு இடத்த கூட்டிட்டு போய் இந்த மாதிரி வந்து பேங்க் லோனுக்கு அப்ளை பண்றதுக்கு சில கையெழுத்து போடணும்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட்டை வாங்கி கொடுத்தான். ஒரு இடத்த கூட்டு போய் என்ன சைன் பண்ண சொன்னான், அது எனக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னு தெரியாது, அவன் பேருக்கு நான் இந்த சொத்தை மாத்தி எழுதுறேங்கிறதும் தெரியாது. அப்போ தட் டாக்குமெண்டோடைய ஜெனுவினஸே கொஸ்டின் ஆகுது. ஏன்னா ஒரு டாக்குமெண்ட் வேலிட் டாக்குமெண்டா இருக்கணும்னா என்னென்னலாம் தேவை, ஃப்ரீ கன்சென்ட் தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இல்லையா. செக்ஷன் 10, 11ல பார்த்துருப்போம். வாட் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட் செக்ஷன் 11ல பார்த்துருப்போம். அதுக்கடுத்து வந்து செக்ஷன் 12ல who are competent to contract பார்த்துருப்போம். அப்போ லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்கணும், லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணும். அப்ப வந்து ஒருத்தரை டிசீவ் பண்ணி ஏமாத்தி வாங்குறதெல்லாம் செல்லாதுன்னு பார்த்துருப்போம். அப்ப அந்த ஜெனுவினஸே கொஸ்டின் அதுல இருந்துச்சுன்னா அப்போ அது சம்பந்தமா ஓரல் அட்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க, அப்ப வந்து ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட செகண்டரி எவிடன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தா அதுவும் இது பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. செகண்டரி எவிடன்ஸ், பிரைமரி எவிடன்ஸ்னு நம்ம இதுக்கப்புறம் படிப்போம். இதெல்லாம் பிரைமரி எவிடன்ஸ். ஒரிஜினல் டாக்குமெண்ட் இட் செல்ஃப் இஸ் அ பிரைமரி எவிடன்ஸ், அதோடைய காப்பி வந்து செகண்டரி எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, செக்ஷன் 22ல
oral evidence as to content of document are relevant provided its genuineness in question. அதோடைய உண்மைத்தன்மை கேள்விக்குரியதாக ஒரு வழக்கில் இருந்தால் அப்போ நீங்க ஓரல் அட்மிஷன் கொடுக்கலாம் வித் ரெகார்ட் டு கண்டென்ட் ஆஃப் டாக்குமெண்ட். அதை நான் ஏத்துக்கிறேன், எஸ் த டாக்குமெண்ட் இஸ் வேலிட் பட் அப்படின்னு சொன்னா நோ பட். அந்த பட்டை நீங்க ப்ரூவ் பண்ணவோ டிஸ்ப்ரூவ் பண்ணவோ முடியாது செக்ஷன் 22க்கு கீழே. புரியுதா உங்களுக்கு? அதான் செக்ஷன் 22. செக்ஷன் 23 வந்து அதோட கண்டினியூஷன் தான் சொல்லலாம். செக்ஷன் 22 வந்து வித் ரிகார்ட் டு டாக்குமெண்ட்ஸ், செக்ஷன் 23 வந்து வித் ரிகார்ட் டு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ். when oral admissions as to content of electronic document are relevant. அதேதான் when its genuineness in question then alone it is relevant. அதோடைய உண்மைத்தன்மை கேள்வியாக இருக்கும் பொழுது மட்டும் relevant. சரியா? then section 23 admission in civil cases when relevant. in civil cases no admission is relevant அப்படின்னு ஆரம்பிக்குது செக்ஷன். if it is made either upon or express condition that evidence of it is not to be given or under circumstances from which the court can infer that the parties agreed together that the evidence of it should not be given. அப்ப இரண்டு நபர்கள் ஏதோ ஒரு விஷயத்த நமக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை வெளியில போகக்கூடாது, வெளியில இதை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டோ ஏதோ போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா அதை மீறும் வகையில ஒரு சிவில் கேஸ்ல ஒரு அட்மிஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ரெலவென்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது நேரா எக்ஸ்பிரஸ்டாவும் இருக்கலாம், இல்ல இம்ப்ளைடா கோர்ட்டுடைய இன்ஃபரன்ஸ் மூலியமாவும் அது தெரிய வரலாம். அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டாப்பிள் இருக்கிற மாதிரி கான்செப்ட் வரும். எஸ்டாப்பிள்னா என்ன? ஒரு விஷயத்த ஆமான்னு சொன்னா பின்னாடி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த செக்ஷன் 23ல இதை நாங்க அட்மிஷனா எந்த கோர்ட்லயும் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் ஏதோ ஒரு டிரான்சாக்சன் நடந்திருக்கு. நாளைக்கு இதையே ஒரு இதுல நீங்க சிவில் கோர்ட்ல போட்டா அப்படின்னா அப்ப வந்து அது வந்து முரணான ஒரு செயல். அந்த செயலை சிவில் கோர்ட் வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 23. சரியா? இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷனுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். செக்ஷன் 126 125ல கம்யூனிகேஷன் மேட் பை ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் டியூரிங் த ரிலேஷன்ஷிப், கம்யூனிகேஷன் மேட் பை த கிளைண்ட் டுவர்ட்ஸ் இஸ் பவர் இஸ் அட்டார்னி ஆர் ப்ளீடர் அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இப்போ ரெண்டாவது போர்ஷன் செக்ஷன் 17ல ஆரம்பிச்சு செக்ஷன் 23 வரைக்கும் அட்மிஷன் அப்படின்னு பார்த்தோம். அட்மிஷனை பத்தி டிஃபைன் பண்ணல. என்ன சொல்லியிருக்காங்க? அட்மிஷன் ஆர் ரெலவென்ட் provided if it is made by these persons under these circumstances அப்படின்னு சொல்றதுதான் section 17. and it should also be in such a nature that it gives some inference as to any fact or fact in issue. சரியா? இதுதான் செக்ஷன் 17. அடுத்த செக்ஷன் 18 என்ன பார்த்தோம்? 18 வந்து ஒரு கேட்டகரி அட்மிஷன் மேட் பை பார்ட்டி டு த சூட் ஆர் ப்ரொசீடிங் 1, பை த ஏஜென்ட் 2. அதுக்கு அடுத்து மூணாவது என்ன கேட்டகரி பார்த்தோம்? பை அட்மிஷன் பை சூட்டர் இன் ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர். பார்ட்டி டு த சூட் இஸ் ஏஜென்ட் சம் பர்சன் இன் ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர் பார்த்தோம். அதுக்கப்புறமா நாலாவதா என்ன பார்த்தோம்? அட்மிஷன் மேட் பை த பார்ட்டி இன்ட்ரெஸ்டட் இன் சப்ஜெக்ட் மேட்டர் ஆர் by the person from whom the interest derived. இதெல்லாம் வந்து செக்ஷன் 18. அதெல்லாம் அட்மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? செக்ஷன் 18ல எந்த நபர்கள் சொல்லுவதெல்லாம் அட்மிஷனா ஏற்றுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 நபர்களை குறிப்பிடுறாங்க. அது செக்ஷன் 18. செக்ஷன் 19ல என்ன பார்த்தோம்? ஒருத்தருடைய பொசிஷன், ஒரு பொசிஷனும் ஒரு லயபிலிட்டியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணா அது அந்த நபர் அந்த வழக்கோட தொடர்பு இல்லாதவராக இருந்தாலும் கூட, உதாரணத்துக்கு ஏக்கும் பிக்கும் ஒரு டிஸ்பியூட் நடக்குது, அதுல சி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சருடைய அட்மிஷன் ரெலவென்ட் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மிஷன் பை பர்சன்ஸ் ஹூஸ் பொசிஷன் மஸ்ட் பி ப்ரூவ்ட் ஆஸ் அகேன்ஸ்ட் பார்ட்டி டு த சூட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்தேன். ஏ வந்து பியை வந்து நியமிக்கிறாரு. எதுக்கு? ரெண்ட் கலெக்ட் பண்றதுக்காக ஏ பியை நியமிக்கிறாரு. ஆனால் சிங்கிற நபர் கிட்ட இருந்து இவரு பணத்தை வாங்கி கொடுக்காதனால இவர் மேல அந்த ஏ வழக்கு தொடுக்கும் பொழுது அப்ப இவர் என்ன சொல்றாரு? ஒருத்தர் இல்ல அவர் எந்த ஒரு வாடகையும் இவர் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த முக்கியமான நபரே ஒரு வாக்குமூலம் கொடுத்தால் ஆமா நான் கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கு, நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா தென் பை வெர்ச்சி ஆஃப் தட் பர்சன்ஸ் பொசிஷன் ஆஸ் அகேன்ஸ்ட் டு த பார்ட்டி இந்த ப்ரொசீடிங் ஆர் சூட், இந்த இதுல இட் இஸ் லயபிள் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 19. அப்புறம் என்ன பார்த்தோம்? அடுத்த ஒரு 3 செக்ஷன் பார்த்தோமா? 20, 21 and 22. ஸோ
20 வந்து admission made by person expressly referred by the party to the suit. நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த குதிரை நல்ல நிலைமையில இருக்கா, நான் வாங்க போறேன். இந்த குதிரையோட உடல்நலை பத்தி நீ அவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டா நாளைக்கு அந்த நபருடைய வாக்குமூலம் என்னது செல்லும் அப்படிங்கிறது செக்ஷன் 20. தென் 21, 22. 21 வந்து ரொம்ப ஒரு முக்கியமான செக்ஷன். அதாவது ஒருத்தருடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஒரு அட்மிஷன் இருந்தா அதை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 21. அதாவது எந்த ஒரு நபரும் தனக்கு தானே பாதகமான ஒரு வாக்குமூலத்தை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு இது. அதன் அடிப்படையில் வர்றது தான் செக்ஷன் 21. ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன் அகைன்ஸ்ட் பர்சன் மேக்கிங் தெம் ஆர் பை ஆன் தர் பிஹாஃப் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அதாவது நான் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு டாக்குமெண்ட்டை ஒருத்தர் ஃபோர்ஜுடுங்கிறாரு, இன்னொருத்தர் அது ஜெனுவினுங்கிறாரு. அப்ப அந்த ஃபோர்ஜுடுன்னு சொல்றவரை அந்த இன்னொரு நபர் ஜெனுவின் சொல்றவர் ஃபோர்ஜுன்னு ஏற்கனவே ஒரு இடத்துல அட்மிட் பண்ணிருக்காருங்கிறத ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த நபர் இவர் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல ஃபோர்ஜுன்னு சொல்லியிருக்காருங்கிறத ப்ரூவ் பண்ணலாம். பட் ஆனா அவர்களுடைய ஸ்டாண்டையே ஒரு அட்மிஷனா ப்ரூவ் பண்ண முடியாது. அதுதான் செக்ஷன் 21. செக்ஷன் 22 என்ன பார்த்தோம்? செக்ஷன் 22 அண்ட் 23 வந்து 22 அண்ட் 22A வந்து கொஞ்சம் காமன். 22 வந்து என்னது? ஓரல் எவிடன்ஸ் with regard to content of document is not relevant unless its genuinity is in question அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்தோம் 22ல. 22A வந்து டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் ரெக்கார்ட், அதுவும் வந்து அதே தான். when its genuineness of that particular thing itself is in question அப்படின்னா அப்போ அது வரும். இது 22, 22A. 23 என்ன பார்த்தோம்? in civil cases whether admission is relevant or not அப்படின்னா admission is not relevant in civil cases அப்படின்னு போட்டு when it is made between the parties on mutual aspect that it would not be exposed anywhere in a proceeding அப்படின்னா அப்ப அந்த மாதிரியான அட்மிஷன் ஏத்துக்கப்படாது அப்படிங்கிறத 23ல பார்த்தோம். சரியா? அதுக்கடுத்து கன்ஃபர்ஷன் வரும். அப்புறம் லா, அதுக்கு தெரிஞ்ச கன்ஃபர்ஷன் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி செக்ஷன் 30 பாருங்க. செக்ஷன் 30 அட்மிஷன் தான் தனியா பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கும். செக்ஷன் 30 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, சாரி செக்ஷன் 30 இல்ல, செக்ஷன் 31. செக்ஷன் 31 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அட்மிஷன்ஸ் நாட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் பட் மே ஸ்டாப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த என்டையர் செக்ஷன் 5ல இருந்து 55 வரைக்கும் இருக்கக்கூடிய ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல வர்றது எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் தான். அதுக்காக தட் அலோன் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி இது அது மாதிரி ஒரு விஷயம் தான் செக்ஷன் 31. அட்மிஷன்ஸ் நாட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் பட் மே ஸ்டாப் அப்படின்னு சொல்றது. அப்போ ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காகவே அது அவருக்கு எதிராக ஒரு மறுக்கவே முடியாத ஒரு ஆதாரமாக எடுத்துக்கப்படுமா அப்படின்னு பார்த்தா நோ, பட் இட் மே பி ஸ்டாப் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது சம்பந்தமாக அதை நிரூபிக்கும் பொருட்டு அவர் எந்த ஒரு எவிடன்ஸையும் லெட்டின் பண்றதுக்கு ஸ்டாப் பண்றலாம், அவ்வளவுதானே தவிர ஆனா அதை வைத்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அட்மிஷன்ஸ் ஆர் நாட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் த மேட்டர்ஸ் அட்மிட்டட் பட் தே மே ஆப்ரேட் அஸ் எஸ்டாப்பிள்ஸ் அண்டர் த ப்ரொவிஷன் ஹியரின் ஆஃப்டர் கண்டைன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த எஸ்டாப்பிள்ங்கிற டாபிக் செக்ஷன் 115ல வரும். அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு உட்பட்டது தான் இந்த செக்ஷன் 31 அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே லா வந்து ஒரு இன்டர் ரிலேட்டட். ஒரு 167 செக்ஷன்ல இருக்குன்னா ஒரு செக்ஷன் இன்னொரு செக்ஷனோட இன்டர் ரிலேட்டடா இருக்கும். நமக்கு அந்த ஒரு செக்ஷன் நல்லா தெரிஞ்சா எப்படி இன்டர் ரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எவிடன்ஸ் ஆக்ட் கண்டினியூ பண்ணும் பொழுது கன்ஃபஷன்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.